Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம stuffed prawn மசாலா செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 350 கிராம் prawn எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. அதை நம்ம உடைச்சி ப்ரானோட சேர்த்துக்கணும். இப்போ ப்ரான் முட்டை எல்லாத்தையுமே நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம 3 குடை மிளகாய் நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. அதை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். குடை மிளகாய்க்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணுங்க. பாருங்க, இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ப்ரான் முட்டை மசாலாவை சேர்த்துக்கணும். பாருங்கள், இது போல் சேர்த்து மிளகாயோட காம்பு பகுதியை வச்சு டூத் பிக் வச்சு இது போல் குத்திக்கணுங்க. நம்ம மூடி வச்சிருக்கிறது எடுத்துக்காமல் இருக்கணும், அதுக்காக தான்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குடை மிளகாயை இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கணும். நம்ம ப்ரான் முட்டை மசாலா எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இன்னொரு குடை மிளகாயை சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க முட்டை ப்ரான் மசாலா நல்லா வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். குடை மிளகாய் நல்லா வெடித்து உள்ளே இருக்க முட்டை வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது போல் வெந்து வரணும். இப்போ நம்ம பேன்லேயே ஆயில் இருந்துச்சு இல்லையா, அதுலேயே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடவே 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 2 துண்டு கிராம்பு சேர்த்துருக்கோங்க. 2 ஏலக்காய் கூட சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ உடனேயே நம்ம அரைச்சோம் இல்லையா, வதக்கி அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்ச பிறகு இப்போ நம்ம குடை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இன்னும் 2 நிமிஷம் கொதித்த பிறகு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை, மல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஸ்டஃப்டு கேப்சிகம் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.